ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸல் டேபிள்னால் என்ன, அதை நம்ம எப்படி போட போகிறோம், அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும், ப்ளஸ் எக்ஸல் டேபிளுக்கும் நார்மல் ரேஞ்சுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரேஞ்ச்னால் என்ன அப்படின்னா, இதுதான் ரேஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டேட்டாஸ் வந்து C2லேருந்து F7 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த C2லேருந்து F7 வரைக்கும் இருக்க டேட்டாவை தான் நம்ம வந்து ரேஞ்சுன்னு சொல்கிறோம். இதை நம்ம இப்போது டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T இல்லைனா Ctrl+L கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் டேபிள்னு ஒரு பாக்ஸ் வரும். இதில் மை டேபிள் ஹேஸ் ஹெட்டருங்கிற பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹெட்டிங்காக கன்சிடர் ஆகி வந்துக்கும். அப்படி இந்த பாக்ஸ் நீங்கள் டிக் பண்ணல அப்படின்னா காலம் 1 காலம் 2ங்கிற ஓன் ஹெட்டிங்ஸ் வந்து எக்ஸல் கொடுக்கும். ஸோ நம்மக்கிட்ட ஹெட்டர் இருக்குங்கிறங்காட்டி நம்ம என்ன பண்ணுறோம், மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஓகே பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது நம்ம டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ டேபிள் க்ரியேட் ஆனோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபில்டர்ஸ். அஃப்கோர்ஸ் கலரும் தான். ஸோ கலர் பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ இப்போது டிஃபால்ட்டாகவே வந்து ஃபில்டருக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி இப்போது டிஎன் கேரளா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிஎன் மட்டும் வேணும்னா நீங்கள் இப்படி ஃபில்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஃபில்டர் ஆப்ஷனே பிடிக்கல, இது வேண்டாம் அப்படின்னா இங்கே இந்த டேபிளுக்குள்ள கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டிசைன் ஒரு டேப் வரும். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா இங்கே ஃபில்ட்ரு பட்டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எப்படி அன்செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் போயிடும். ஸோ மறுபடியும் வரணும் அப்படின்னா இந்த ஃபில்ட்ரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் வந்துடும். ரெண்டாவது விஷயம், ஸோ இப்போது இதில் வந்து நம்ம ஸ்லைசர்ஸ் ஈஸியாக இன்சர்ட் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அதே டிசைனில் இன்சர்ட் ஸ்லைசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மந்த்து, ஸ்டேட்டு, கஸ்டமர் வேல்யூலாம் இந்த ஸ்லைசர்ஸாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டேட் அண்ட் கஸ்டமர் மட்டும் வேணும்னா இது ரெண்டு மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஸ்லைசர் வரும். நீங்கள் ஈஸியாக எது வேணுமோ அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேரளாவில் கஸ்டமர் 4 மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ கேரளா அண்ட் கஸ்டமர் 4 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களோட டேபிளில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் ஃபில்ட்ரு ஆகி இங்கே என்னோடய வேல்யூ உங்களுக்கு காமிக்கும். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்லைசஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு 2 மட்டும் காமிக்கிறேன். அண்ட் ஸ்லைசஸ் வேணாட்டி இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்லைசஸ் வந்து போயிடும். இப்போ ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வராது. ஸோ நீங்கள் தான் போட்டுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+L கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபில்ட்ரு ஆப்ஷன் வரும், நம்ம போட்டுக்கலாம். அண்ட் அது ரிமூவ் பண்ணுறதுக்கு எகேன் நீங்கள் சார்ட் அண்ட் ஃபில்ட்ரு போய் இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஃபில்ட்ரு வந்து போயிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைசஸ் வந்து இந்த மாதிரி ரேஞ்சாக இருக்கும்போது நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இன்சர்ட் போய் ஸ்லைசர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மாதிரி வரும். ஸோ நம்மளால் வந்து கனெக்ஷன்ஸே கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே எதுவுமே கனெக்ஷன்ஸ் ஃபவுண்ட் நோ கனெக்ஷன்ஸ் ஃபவுண்டுன்னு வரும். அப்போ ரேஞ்சாக இருக்கும்போது உங்களால் எப்படி ஸ்லைசர் இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பிவட் டேபிள் போட்டு அதிலிருந்து தான் வந்து ஸ்லைசர் இன்சர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சார்ட்ஸ் அண்ட் பிவட் டேபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேபிள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம இந்த கஸ்டமர் அண்ட் வேல்யூ மட்டும் வச்சு ஒரு பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பிவட் டேபிள் உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இன்சர்ட் போய் இப்படி பிவட் டேபிள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் வரும். அதில் நம்ம எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் வச்சுக்கலாம். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் வச்சுட்டு லொக்கேஷன் கொஞ்சம் அப்படியே கீழே போய் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் நேமையும் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட 1லேருந்து 5 கஸ்டமர்ஸோட வேல்யூ இந்த மாதிரி நம்மளுக்கு காமிக்குது பிவட் டேபிளில். ஸோ இப்போது நான் அடிஷ்னலாக வந்து ஒரு ரோ ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இப்போது கஸ்டமர் 6 நான் வந்து ஒரு புது ரோ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பிவட் டேபிளில் இப்படி ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த புதுசாக நம்ம ஆட் பண்ண கஸ்டமர் 6ங்கிறது இங்கே அப்டேட் ஆயிரும். ஆனால் இதுவே ரேஞ்சில் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பிவட் டேபிள் போட்டுக்கலாம். இதே ஷீட்டில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் கஸ்டமர் அண்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். இதில் இப்போ புதுசாக ஒரு ரோ ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டேபிள் போய் இப்படி ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். நம்மளுக்கு புதுசாக க்ரியேட் பண்ண ரோ வந்து இங்கே ஆட் ஆகவே இல்லை. ஸோ இப்போ நம்ம ரேஞ்சில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டிசைன் போயிட்டு அனலைஸ் போயிட்டு அதில் சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் இருக்குல்ல, அது இப்படி கிளிக் பண்ணி நம்மளோட ரேஞ்ச் இப்படி மேனுவலாக செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு புதுசாக க்ரியேட் பண்ணதெல்லாம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 6 நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்கு. அடுத்து நம்ம சார்ட் யூஸ் பண்ணுறோன்னா டேபிளுக்கும் ரேஞ்சுக்கும் இருக்க என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் அண்ட் வேல்யூ மட்டும் வச்சுக்கலாம். இங்கே இன்சர்ட் பார் சார்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது நான் வந்து புதுசாக கஸ்டமர் 7 ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 7ஓட வேல்யூ இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. ஸோ அப்படி கஸ்டமர் அண்ட் வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ இப்போ கஸ்டமர் 7 இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு கஸ்டமர் 7ஓட டேட்டா வந்து இங்கே அப்டேட்டே ஆகலை. அடுத்தது இப்போ இந்த சார்ட்லாம் நம்ம டிலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு புதுசாக ஃபார்முலா போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த வேல்யூ இன்ட்டு 2 rupees இல்லை 2 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வேல்யூஸுமே இங்கே கீழே வந்துடும். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து ஃபார்முலா போட்டு கீழே ட்ராக் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபார்முலா வந்து பேஸ்ட் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் ஃபார்முலா கொடுத்தீங்கனாலே போதும், மற்ற செல்ஸ்க்கெல்லாம் அந்த ஃபார்முலா வந்து அப்டேட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ இன்ட்டு 2 நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம செல்லை இப்படி கிளிக் பண்ணோம்னாலே நம்மளுக்கு தெரியும் இது வந்து இந்த வேல்யூங்கிற காலமில் இருக்கிறத நம்ம 2 rupees இன்ட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தெரியும். இப்போது ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இன்ட்டு 2 rupees நம்ம கொடுக்குறோம். நம்ம இங்கே ட்ராக் பண்ணால் மட்டும்தான் மற்ற செல்ஸ்க்கு இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதே மாதிரி இங்கே G3 தான் இருக்கும். ஸோ G3ங்கிறது என்னென்னு நம்ம மேனுவலாக போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே 2 இருக்குல்ல, இப்போ வந்து 2.5 நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா இந்த ஒரு செல் மட்டும்தான் மாறும், மற்ற செல் எதுவுமே மாறாது. ஆனால் டேபிளில் 2 இருக்கிறத இப்போ 2.5 நீங்கள் ஒரு பக்கம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் வந்து 2.5ங்கிறது மாறிடும். நெக்ஸ்ட்டு இப்போ கீழே நம்ம சம் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு சம் இல்லைனா ஆல்ட் ஈக்குவல் டு நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு சம்னு கொடுத்துட்டு
நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா போட்டோம்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் ஏரோ மாதிரி வரும். அதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மினிமமோட ஃபார்முலா இங்கே வந்துடும். ஸோ இதுலேயே வந்து எது மினிமமான வேல்யூவோ அது எங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். அதே மாதிரி மேக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயே மேக்ஸிமமான வேல்யூ எங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ நம்ம கவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு நம்மளுக்கு வரும். அண்ட் ஆவரேஜ் கிளிக் பண்ணோம்னா இதனோட ஆவரேஜ் நம்மளுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா செல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராப் டவுன் ஏரோ வந்து இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஆவரேஜ் வேணும்னா நம்ம ஆவரேஜ் வந்து கொடுத்துக்கலாம். ஆப்வியஸ்லி ரேஞ்சில் இந்த ஆப்ஷன் கிடையாது நம்மளுக்கு. ஸோ அது காட்டணுங்கிற அவசியம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனை நம்மளால் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இங்கே டிசைன் டேப் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே நிறையா டேபிள் ஸ்டைல்ஸ் இருக்குது. இங்கே இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஜஸ்ட் மவுஸை மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கலர்ஸ் மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு டிஃபால்ட்டாக ப்ளூ வச்சுக்கிறேன். பிகாஸ் ஐ லைக் ப்ளூ. அண்ட் ரேஞ்சில் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. நம்மளே தான் போய் கலர் ஃபாண்ட் கலர் எல்லாமே கொடுத்து மாற்றிக்கணும். அண்ட் இப்போ இந்த டேபிளாக இருக்கிறத நீங்கள் ரேஞ்சாக கன்வெர்ட் அண்ட் சாரி பிஃபோர் தேட் இந்த ட்ராப் டவுனில் உங்களுக்கு ஃபார்முலா காமிக்குது இல்லை, இது உங்களுக்கு வேணாட்டியது நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போது இந்த டிசைன் போயிட்டு இங்கே டோட்டல் ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டோட்டல்ஸ் எல்லாமே போயிடும். மறுபடியும் வந்து இந்த டோட்டல் ரோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டோட்டல் வந்துடும். ஸோ இந்த டேபிள் எல்லாம் இப்போது நீங்கள் நார்மல் ரேஞ்சாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிசைனில் போயிட்டு கன்வெர்ட் டு ரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணி இப்படி எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் டேபிள் எல்லாம் போய் நார்மல் ரேஞ்சாக இப்போது மாறிடும். ஸோ தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே கிட்ட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.